அனைத்து புகழும் அனைத்து கண்ணியமும் நம்மை படைத்து நமக்காக அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து கேட்குது போச்சுப்படுமான அல்லாவுக்கு எல்லா புகழும். இறைவன் படைக்கும்போது படைப்பின் நோக்கம் உங்களில் செயலில் அழகானவர் யார், உங்களில் செயலில் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக தான் படைச்சிருக்கேங்க. செயலில் அழகானது என்பது கடமையாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு. தொழுகை என்பது இறைவனை வணங்குதல், வழிபடுதல், கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல், பின்பற்றுதல். அதாவது படைப்பின் நோக்கம் என்ன? ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லைங்கிறான். அவன் வணங்குவதற்காக தான் படைச்சிருக்கிறான். வணக்கம்னா என்ன? இறைவனுக்கு கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல், பின்பற்றுதல். அப்ப உங்களில் செயலில் அழகானவர் யார்? உங்களில் அப்படிங்கிறான். கணவன் மனைவிக்கிடையே உங்களில் செயலில் அழகானவர் யார்? பெற்றோர் பிள்ளைக்கிடையே உங்களில் செயலில் அழகானவர் யார்? அதாவது உங்களில் தொழுகை கடைபிடிப்பவர் யார்? கணவன் மனைவிக்கிடையில தொழுகை கடைபிடிக்கணும், பெற்றோருக்கு பிள்ளைக்கிடையில தொழுகை கடைபிடிக்கணும், சகோதர சகோதரி கடையில தொழுகை கடைபிடிக்கணும், உறவு கடையில, நட்பு கடையில, சமுதாயத்துல தொழுகை நிலநாட்டுங்கிற வணக்கத்தை நிலநாட்டுங்கள். அப்ப படைப்பின் நோக்கம் என்ன? செயலில் அழகானவர் யார்? செயல், அழகான செயல். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, இறைவனை வணங்குதுன்னு சொல்லி வழிபாடு தலத்துக்கு போறோம். கோயிலுக்கோ மசீதுக்கும் சர்ச்சுக்கும் வழிபாடு தலத்துக்கு போறோம். அங்க போகும்போது சுத்தமா போகணும்னு நினைக்கிறோம் இல்லையா? குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டு போகணும், இல்லை குளிச்சுட்டு நல்ல ஆடையை போட்டு போகணும். நம்ம கோயிலுக்கு போனால் நம்ம தூய்மையாக போகணும்னு தெரியுது. சர்ச்சுக்கு போனாலும் சுத்தமாக போகணும், தூய்மையாக போகணும்னு தெரியுது. மசூதிக்கு போனால் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவு போகிறோம்னா 5 வேளையும் என்ன செய்வாங்க? கை கால் மூஞ்சிலாம் கழுவாங்க இல்லையா? ஒது செய்கிற சொல்லி கை கால் மூஞ்சி கழுவாங்க. ஏன்? அங்கே போனால் பயபக்தியோடு இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், அதே நேரத்தில் அமைதியாக இருக்கணும். வழிபாடு தலங்கள் போகும்போது அமைதியாக இருக்குன்னு தோணுது இல்லை? அங்கே ஒரு பக்தி இருக்குது. அங்கே அமைதியாக இருக்கணும், நல்ல எண்ணம் இருக்கணும். ஏன்னா அங்கே இறைவன் இருக்கான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அங்கே வழிபாடு தலங்களில் தான் கடவுள் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அதனால் அங்கே போனால் ஒரு அமைதியாக இருக்கிறோம். யாரும் அதிகமாக பேசிக்கிறது இல்லை, அங்கே சண்டை போட்டுக்கிறது கிடையாது, புறம் பேசிக்கிறது கிடையாது இல்லையா? அங்கே போராமல் இருக்காது, போட்டி இருக்காது. ஏன்னா அங்கே போகிறது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இறைவனை வழிபட போகிறோன்ற அந்த எண்ணம். அப்போ கைகால் மூஞ்சி ஏன் கழுவுறோம் தோணும்ல? ஏன் சுத்தமாக போகணும்? உடல் அழுக்கு நீக்கிறதுக்கா, மனம் அழுக்கு நீக்கணுமா? உடல் அழுக்கு நீக்கிறதுக்கு இறைவன் சொல்ல, அது எப்பயும் செய்கிறது தான். ஆனால் இறைவன் முன்னாடி போகும்போது தொழுகை நிலநாட்டும் போது உதவி செஞ்சுக்குங்க அப்படின்னா உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். தொழுகைக்கு தயாராகும் போது அப்படின்னா நல்ல செயலை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி தூய்மைப்படுத்திக்கிறது? நம்ம நினைக்கிறோம் தூய்மைப்படுத்தினா குளிச்சிடுறேன், நான் சுத்தமாயிட்டேன், நல்ல துவைச்ச ட்ரெஸ்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறேன், அப்புறம் கைகாலம் மூச்சு கழுவியாச்சு, சுத்தமாயிட்டேன்னு நினைக்கிறோம். கோயிலுக்கோ மசூதிக்கோ சர்ச்சுக்கு போகும்போது செருப்பை வெளியே கழட்டி போயிடுறோம். அப்போ உள்ளே போகும்போது வீட்டுக்குள்ளே போகும்போது எப்படி அது கோயிலுக்குள்ளேயோ மசூதிலையோ சர்ச்சுக்குள்ளேயோ போகும்போது சுத்தமாக இருக்கும், அந்த இடம் சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறோம், நம்மளும் சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறோம். அப்போ வழிபாடு தலங்களில் தான் நம்முடைய பிரார்த்தனை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அங்கே போய் தான் பிரார்த்தனை பண்ணுறோம், அங்கே தான் நல்ல எண்ணத்தோடு இருக்குன்னு நினைக்கிறோம். யாரையும் நம்ம பார்க்கறதில்ல, நம்முடைய தொழுகை நம்முடைய பிரார்த்தனை அது மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனால் இறைவன் சொல்கிறான், உங்களில் அப்படின்னு அர்த்தம் கணவன் மனைவி கிடையில உங்களில் செயலில் அழகானவர் யார்? பெற்றோர் பிள்ளைகிட்ட செயலில் அழகானவர் யார்? இப்போ குடும்பங்களில் செயலில் அழகானவர் யார்? இது தொழுகை கடைபிடிக்கணுமா இல்லையா? வழிபாடு தலங்களில் போகும்போது தூய்மையாக இருக்குன்னு தெரியுது, எண்ணம் தூய்மையாக இருக்குன்னு தெரியுது. அப்போ தூய்மை எது? எண்ணம் தூய்மையாக இருக்கணும், அதாவது மனம் தூய்மையாக இருக்கணும். முகத்தை கழிக்க தான் செய்யணும், பார்வை தூய்மையாக இருக்கணும். முகத்தை கழிக்குங்க, கைகால் கழிக்குங்க அப்படின்னு அர்த்தம் கரங்கள் தூய்மையாக இருக்கணும். ஏன் போகிற பாதை சரியான பாதை, நேரான பாதையாக இருக்கணும். இதெல்லாம் சுத்தப்படுத்திக்கணும். நான் சரியான பாதையில் போகிறேன்னா
நான் சரியான பேச்சு பேசுகிறேன்னா, உண்மையை பேசுகிறேன்னா, வாய் கொப்பளிக்கிறோம்ல, எதுக்கு வாய் கொப்பளிக்கணும்? வாய் சுத்தமாகண்ணா சொல்லுவாங்களே, ஏதாச்சும் ஒரு தப்பான வார்த்தை சொல்லிட்டு வாய் கொப்பளிப்பானுவாங்க. ஏன்? இந்த வார்த்தை சரியில்லை, வாய் கொப்பளிக்குவாங்க. அப்போ முகம் கழிக்கிறேன்னு அர்த்தம், இப்போ பார்வை தூய்மையாகிக் கொள்ளுங்கள், செவியை தூய்மையாகிக் கொள்ளுங்கள், நாவை தூய்மையாகிக் கொள்ளுங்கள், எண்ணங்களை தூய்மையாகிக் கொள்ளுங்கள். எண்ணம் தூய்மை இல்லாமல் இதெல்லாம் தூய்மையாகாது. இந்த எண்ணம் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும், நன்மையாக இருக்கும், உண்மையாக இருக்கும், பணிவாகவும் இருக்கும். அப்போ எண்ணம் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய பார்வையும் சுத்தமாக இருக்கும், செவியும் சுத்தமாக இருக்கும், இல்லையா? அப்போ நான் வெளிப்படையாக நான் குளிச்சுக்கிறேன், கைகால் மூஞ்சி கழுவிக்கிறேன், அது ஒரு புற சுவை. இப்படி புற தூய்மை. அது அக தூய்மைன்னு இருக்குல்ல, அதுதான் உள்ளட்சம், அதுதான் தக்குவா. இறைவன் அதை தான் விரும்புகிறான். இறைவன் உருவத்தை பார்க்கல. இறைவன் யாரோட உருவத்தையும் பார்க்கல. அழகா இருக்காங்களா, கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்காங்களா, நெட்டையா குட்டையா, உருவத்தை பார்க்கல. அவங்களுடைய பொருளையும் பார்க்கல, அவங்களுடைய அறிவையும் பார்க்கல. இறைவன் உள்ளத்தை மட்டும் தான் பார்க்குறான். உருவத்தை பார்க்கவே இல்லை. இறைவன் உள்ளத்தை மட்டும் தான் பார்க்குறான். அந்த உள்ளம் தூய்மையா இருக்குதா, உள்ளட்சத்தோடு இருக்குதா, பயபக்தியோடு இருக்குதா, உணர்வா இருக்குதா, அது என் பக்கம் திரும்பி இருக்கா, இது மட்டும் தான் பார்க்குறான். ஆனால் மனிதன் நம்ம நினைச்சுவோம், உருவத்தை பார்ப்போம் இல்லையா? உருவம் பார்த்து தான் பழகுவோம், பொருளை பார்த்து பழகுவோம். ஆனால் இறைவன் அப்படி இல்லை. அவன் பொதுவானவன். எல்லா மனிதர்களையும் எப்படி பார்க்குறான்? உணர்வு மட்டுமே, உள்ளத்தை மட்டுமே பார்க்குறான். அப்போ நம்ம உள்ளத்தை ரொம்ப கவனமாக வச்சுக்கணுமா இல்லையா? அவள் வழிபாடு தலங்களில் போக மட்டுமே நான் நினைச்சேன் அமைதியாக இருக்கிறேன், என்னை தூய்மைப்படுத்திக்கிறேன், நான் யார்ட்டையும் பேசுறதில்லை, தியானத்தில் இருக்கிறேன், பிரார்த்தனையில் இருக்கேன். இறைவன் சொல்கிறான், உங்களில் அப்படின்னா உங்களுடைய குடும்பங்களில். அப்போ நம்ம ஒவ்வொரு வீடும் வழிபாடு தலமாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தர் வீடும் வழிபாடு தலமாக மாறினா எப்படி இருக்கும்? அது சுத்தமாக வச்சுக்கணும்ல, அமைதியாக வச்சுக்கணும்ல. ஆனால் வீடு அப்படியா இருக்கு? வீடு சுத்தமாக இருக்கிறதில்ல. அதே மாதிரி வீட்டில் அமைதியும் இருக்கிறதில்ல. இதை சொல்கிறோம், உங்கள் வீடு தான் அமைதித்தலமாகவும் பாதுகாத்தலமாக ஆக்கியிருக்காங்க. உங்கள் வீடுகள் உங்களுக்கு அமைதித்தலமாகவும் பாதுகாத்தலமாக ஆக்கியிருக்கின்றேன். அப்போ அந்த வீடை நம்ம எப்படி வச்சுக்கணும்? அப்போ அந்த வீட்டில் இருக்கிறது யாரு? ஆண் பெண் இருவர் இல்லையா? எத்தனை பேர் இருந்தாலும், கணவன் மனையாக இருந்தாலும் ஆண் பெண், பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பெண். அப்போ அந்த 2 பேர் தான் இருக்கிறோம். ஆனால் உறவுகள் வெவ்வேறையா இருக்கும். அப்போ இறைவனுக்கு நம்ம உள்ளத்தோடு இருந்தோம்னா அந்த வீடு அமைதியாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பும் இருக்கும். பாதுகாப்பு என்ன? சைத்தானை விட்டு பாதுகாப்பு இருக்கும். கொஞ்சம் நம்ம அமைதி தவறிச்சோம்னா சைத்தான் உள்ள வந்துடும். உணர்ச்சியில் போயிட்டோம்னா சைத்தான் உள்ள வந்துடும். அப்போ வீடு எப்படி இருக்கும்? அமைதி கட்டி போயிடும். ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ளுங்கிறான். நன்மைக்கும் உண்மைக்கும் உதவி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் பொறுமையாக இருந்தால் மற்றவரும் பொறுமையாக இருப்பாங்க. ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டால் இன்னொருத்தர் உணர்ச்சி வசப்படுவாங்க. அப்போ அந்த பாவத்துக்கு நம்ம தான் ஆளாகிறோம். யார் முதல்ல கோவப்படுறாங்களோ, அல்ல கோவத்தை யார் அதிகப்படுத்துகிறாங்களோ, அந்த பாவம் யாரை சேரும் இல்லையா? அப்போ ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க. யார் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ உங்களுடைய பொறுமை மற்றவங்களுக்கு அது பொறுமையை எடுத்துக்காட்டாக இருக்கும். நீங்கள் மன்னிக்கிறவங்களா இருக்கணும், நீங்கள் பொறுமையாளாக இருக்கணும், நீங்கள் சைத்தன்னுடையா இருக்கணும்னு சொன்னால் இது தொழில் இல்லாற்று. தொழிலில் போகும்போது நிறைய வசனங்கள் ஓதுவாங்கல்ல, அப்படி முதல் சூறா, 2வது சூறா. ஆனால் நாம் ஓதுற சூறா நாம் அதில் வாழ்கிறோமான்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஆயத்தும் நம்மளோட வாழ்க்கைக்காக தவிர ஓதுறதுக்காக கிடையாது. அப்போ தொழுகைனா என்ன? கடைபிடித்தல் இல்லையா? அத்தியாயம் 10:87 மூசாக்கும் அவருடைய சகோதரருக்கும் நீங்கள் இருவருமாக உங்கள் சமூகத்தாருக்காக பட்டணத்தில் வீடுகளை அமைத்துக் கொடுங்கள். இது வரலாறுல மூசா நபி வரலாறு சொல்றான். மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் சொல்றான், உங்களுடைய சமூகத்தாருக்காக பட்டணத்தில் வீடுகளை அமைத்துக் கொடுங்கள். உங்களுடைய வீடுகளையே உங்களுடைய திசையா ஆய்கொள்ளுங்கள். இறைவனை வழிபடும் திசையா ஆய்கொள்ளுங்கள். இன்னும் அவற்றில் இறைவனுடைய கட்டளைகளை உறுதியாக நிலைநிறுத்துங்கள். மேலும் நம்பிக்கொண்டவருக்கு நற்செய்தி கூறுவீராக என்று வகி அறிவித்தோம். அப்ப எது வழிபாடு தலம்? எது சோதனை களம்? எது? குடும்பம் தான் ஒரு சோதனைன்னு சொல்லிட்டான். உங்க மனைவி மக்கள் ஒரு சோதனையா இருக்குன்றான். குடும்பம் ஒரு சோதனையா இருக்கு. ஆனா இங்க வழிபாடு தலம் எதுன்னு சொன்னா உள்ளமும் இல்லமும். உள்ளத்துல உணர்வோடு இருக்கணும், இல்லத்துல வழிபடணும். அப்போ உங்க வீடுகளே இறைவனை வழிபடும் நிலையாகிக் கொள்ளுங்கிறான், தொழிலிடமா ஆகிக் கொள்ளுங்கிறான். அப்போ ஒவ்வொரு வீடும் வழிபாடு தலமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு சுத்தமா இருக்கணும், அது எவ்வளவு தூய்மையா இருக்கணும். ஆனா அப்படி இருக்கானா? இல்லை. வீடு எப்படி இருக்கு? அலங்கோலமா இருக்கு. இப்படி சுத்தமாகவும் இருக்கிறது இல்லை, அமைதியா இருக்கிறது இல்லை. நமக்குள்ள சண்டை வந்தாலும் அமைதி இருக்கிறது இல்லை. இல்லைன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, டிவி ஓடிட்டு இருக்கு, சத்தமாகவே இருந்துட்டு இருக்கும். ஆனால் அமைதி தேடும் போது என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறோம். மனசுல ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஒரு கவலை வந்துச்சுன்னு சொன்னா டிவி ஆஃப் பண்ணுங்கிறோம், ஃபோன் ஆஃப் பண்ணுங்கிறோம், யார்ட்டையும் பேசுறது இல்லை, தனியாக ஒரு ரூம்ல போய் ஒரு மூலையில் உட்காந்துக்கும். அந்த வீடியோ அமைதித்தலமாக இருக்கு என்ன செய்யணும்? அது வழிபாடு தலமாக மாறணும். எதை வழிபடணும்?
உள்ளத்தை வழிபடும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, தொழுகை நிலநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்க. தொழுகைங்கிறது உள்ளட்சமாமம், ஜக்காத்துனா பிறருக்கு நன்மை செய்தான் இருக்கு. அப்போ குடும்பங்களில் ஒருத்தருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர் பிள்ளைகளுக்கும், பிள்ளை பெற்றோருக்கும் உதவி செய்யணும். நன்மைக்கு உதவி செய்து கொள்ளுங்கள், பொறுமைக்கு உதவி செய்து கொள்ளுங்கள், நியாய உணர்வுக்கு உதவி செய்து கொள்ளுங்கள். இல்லையா? அத்தியாயம் 2:177. இப்போ நம்ம புண்ணியத்தேடி எங்கே போகிறோம்? புண்ணியத்தலத்துக்கு போகிறோம், வழிபாடு தலத்துக்கு போகிறோம். நான் கோயிலுக்கு போகிறேன், மசீதுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னா புண்ணியத்தலத்துக்கு போகிறேன் அப்படின்னு போகிறோமா இல்லையா? இறைவன் என்ன சொல்லனா, உங்களுடைய புண்ணியம் என்பது கிழக்கிலோ மேற்கிலோ இல்லைங்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திசை இருக்குது. இப்படி இந்த திசையை நோக்கி தான் நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணணும், இந்த திசையை நோக்கி தான் இறைவனை வழிபடணும். திசைங்கிறதுனா என்ன? கிபிலானா என்ன? திசைனா என்ன? மார்க்கம்னா என்ன? வழிபடக்கூடிய, வழி அறியக்கூடிய நேர்வழி. அது எங்கே இருக்குது? உள்ளத்தில் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் உள்ளத்து பக்கம் திரும்பிட்டோம்னா, அந்த ஆன்மா பக்கம் திரும்பிட்டோம்னா, அந்த ஆன்மா நமக்கு அறிவிக்கும், நான் உணர்வோடு இருக்கேனா, உள்ளட்சத்தோடு இருக்கேனா, அது உணர்ச்சியில் இருக்கேனா, பெருமையில் இருக்கேனா, போராமல் இருக்கேனா, அது நமக்கு அறிவிக்குமா இல்லையா? கணவன் மனைவிகளில் பெருமை இருக்குல்ல, பெற்றோர் பிள்ளைகளில் பெருமை இருக்குல்ல, ஈகோ இருக்குல்ல, இது பிரச்சனையாக மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ எங்கே வழிபடணும்? உள்ளத்தை வழிபடணும். உள்ளத்தை திரும்புங்க. திசைங்கிறது எந்த திசை? உள்ளத்தின் பக்கம் திரும்பக்கூடிய, உள்ளதான் கிபிலா, இது போக திரும்புங்கிறான். அங்கே இறைவன் அறிவிக்கக்கூடிய செய்திகள் என்ன? அமைதி. நமக்கு நிறைய விருப்பம் இருக்குல்ல, அந்த விருப்பம் யாருடைய வாக்கு? இறைவனுடைய வாக்கு. அது பிரார்த்தனை அமைச்சுக்கணும். நான் எதை விரும்புகிறேனோ அதுவே பிரார்த்தனை அமைச்சுக்கணும். அதுக்கு என்ன சொன்னால், உங்கள் பிரார்த்தனை சரியாகணும்னு சொன்னால், உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும்னு சொன்னால், நீங்கள் இறைவனை வழிபடுங்கிறான். தொழுகை நிலநாட்டுங்கிறான், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கிறான். தொழுகைனா என்ன? இறைவனை வழிபடுதல், உங்களுக்கு நன்மை, பிறருக்கு நன்மை செய்தல். சரியா? உள்ளட்சம் இல்லாமல் நல்ல செயல் கிடையாது, உள்ளட்சம் இல்லாமல் நல்ல பேச்சு கிடையாது. அப்போ உள்ளட்சத்தை கொண்டு தான் நம்ம தொழில் நிலநாட்ட முடியும். அதுதான் தக்குவா, பயபக்தி, அல்லாவின் அடையாளங்கள் தான். ஜக்காத்னா என்ன? உள்ளட்சத்தை கூட செய்யக்கூடிய நல்ல செயல்கள், நல்ல பேச்சு, நல்ல காரியம். இல்லையா? 2:177. நன்மை என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில்லை. புண்ணியம் என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில்லை. ஆனால் நன்மை என்பது அல்லாஹ் மீதும், இறைவன் மீதும், ஒரே இறைவன், கடவுள் ஒருத்தன் தான் அப்படிங்கிறது. கடவுள் ஒருவன் மீதும், இறுதி நாள் மீதும், வானவர்கள் மீதும், வேதங்கள் மீதும், நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுதல். இப்படி புண்ணியம் எங்க இருக்கு? இதெல்லாம் மனசுல தான். ஏன்னா இறைவனை பார்க்கல, அப்போ உள்ளத்துல தான் உணரணும். வானவரை பார்க்கல இல்லையா? அப்போ வேதத்துல இருந்து நம்ம எது? உள்ளத்துல தான் உணரணும். செய்தியா இருக்கக்கூடாது, அது உணர்வா இருக்கணும். அப்போ அதை கொண்டு வந்த நபிமார்கள் மீதும். அப்போ நன்மை என்பது அல்லாஹ் மீதும், இறுதி நாள் மீதும், வானவர்கள் மீதும், வேதங்கள் மீதும். வேதங்கள் சொல்றான், இந்த குர்ஆன் மட்டும் இல்லை, முந்தைய வேதங்கள் இருக்கு இல்லையா? அந்த வேதங்கள் மீது. எல்லா வேதமும் நன்மை தான் போதிக்கும், உண்மை தான் போதிக்கும், நியாயத்தை தான் போதிக்கும், சடங்கு போதிக்காது, மதத்தை போதிக்காது, பிரிவினை ஏற்படுத்தாது. அதுதான் வேதமா இருக்கும். எந்த வேதத்தை படிக்கும்போது, சிந்திக்கும் போது அது சடங்கு இல்லையோ, மதத்தை பற்றி போதிக்கப்படலையோ, பிரிவினை பற்றி போதிக்கப்படலையோ, அதுதான் வேதமா இருக்கும். சரியா? அப்ப வேதங்கள் மீதும் நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுதல். பொருளை இறைவன் மீது உள்ள நேசத்தின் காரணமாக, பொருளை இறைவன் மீது உள்ள நேசத்தின் காரணமாக, அவருடைய நேசத்தின் அர்த்தம் அவனது அருளை பெறணும், பாக்கியத்தை பெறணும், மன்னிப்பை பெறணும், அவனது கருணையை பெறணும். அந்த அவனது பெறக்கூடியதற்காக அவன் மீது உள்ள நேசத்தின் காரணமாக பந்துகளுக்கும், அனாதைகளுக்கும், ஏழைகளுக்கும், நேர்வழி இருப்போருக்கும், யாசிப்போர்களுக்கும், நிர்பந்தித்து உள்ளானோருக்கும் போன்றோரின் மீட்புக்காக உதவி செய்வோர், இன்னும் நற்செயலில் நிலைத்து நின்று தூய்மைக்கானவற்றை கொடுப்போர், இன்னும் தாம் வாக்களித்தால் தாம் வாக்குறுதியை நிறைவேற்றுவோர், துன்பத்திலும் கஷ்டத்திலும் பெரும் போராட்டத்தின் போதும் உறுதியுடனும் பொறுமையுடனும் இருப்போர்தாம் நன்னறியாளர்கள், இன்னும் அவர்கள் தான் பயபக்தியாளர். இப்ப எங்க இருக்கு பயபக்தல்? யார்? இப்ப கிழக்குல மேற்குல திரும்பவே கிடையாது, உணர்வுக்குள்ள திரும்புறது, உள்ளத்துக்குள்ள திரும்புறது. அப்போ அவங்க கொடுக்கப்பட்ட இல்லம் இருக்கு இல்லையா, குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல நாம பயபக்தியோட இருக்கிறோமா, உள்ளச்சத்தோடு இருக்கிறோமா? இது அமானிதம். இது நம்ம கொடுக்கப்பட்ட எல்லாம் அமானிதம். உயிர் அமானிதம், உடல் அமானிதம், காலம் அமானிதம், நேரம் அமானிதம், உறவுகள் அமானிதம், பொருள் அமானிதம், எல்லாம் அமானிதம். அமானிதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பயன்படுத்திக்கலாம், சொந்தம் கொண்டாடக்கூடாது. காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம பயன்படுத்திக்கலாம், சொந்தம் கொண்டாட முடியாது. சொந்தம் கொண்டாட முடியுமா? நிறுத்தி வைக்க முடியுமா? நேரத்தை நிறுத்தி வைக்க முடியுமா? இந்த உயிர் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க பயன்படுத்திக்கலாம், அழகே செய்யலாம், ஆனால் சொந்தம் கொண்டாட முடியாது. இரவு நாடும்போது எடுத்துப்பான்.
உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய அலங்காரம் பண்ணிக்கிறோம், அழகுபடுத்திக்கிறோம், மேக்கப் போட்டுக்கிறோம், அதை கட்டுக்கோப்பாக வச்சு நினைக்கிறோம். அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது. பயன்படுத்தி பணிவோட உல்லசத்தோட அது ஒரு நாள் உயிர் பிரியும் போது அந்த உறவு போயிடும். இந்த உறவுகள் அப்படி தான், இந்த பொருளும் அப்படி தான். எதுவுமே நிலையானது கிடையாது, எதுவும் சொந்தமானது கிடையாது. கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக? சோதனைக்காக. உங்களில் செயலில் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக. அப்போ தொழில் நிலநாட்டுங்கள். அந்த செயலுக்கான கூலி தான் இருந்து சொல்கிறேன். நற்செயலுக்கான கூலி சொர்க்கமும், தீய செயலுக்கான கூலி நரகமும். அப்போ புண்ணியம் எங்கே இருக்குது? கிழக்குல மேற்குல இல்லைன்ட்டான். நீங்கள் புண்ணிய தலங்களை தேடியோ வழிபாடு தலங்களையோ போக வேண்டாம். உள்ளத்தில் வழிபடுங்க. நல்ல எண்ணம் அது புண்ணியத்தை காட்டிக்கும், கெட்ட எண்ணம் அது பாவத்தை காட்டிக்கும். அப்படிதானே? நல்ல எண்ணம் அது புண்ணியத்தை வழிகாட்டும், கெட்ட எண்ணம் பாவத்தின் போக வழிகாட்டும். அப்போ புண்ணிய தலம் எங்கே இருக்குது? நம்மகிட்ட தானே இருக்குது. நல்ல நேரம் கெட்ட நேரம் எங்கே இருக்குது? நல்ல நேரம் இதெல்லாம் அது நல்ல எண்ணம் கொண்ட நல்ல நேரம், கெட்ட எண்ணம் கொண்ட கெட்ட நேரம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக. அப்போ நல்ல நேரமும் கெட்ட நேரமும் நம்மள்ட்ட தான் இருக்குது, புண்ணியமும் பாவமும் நம்மள்ட்ட தான் இருக்குது. தேடி போட அவசியம் இல்லை. அப்போ புண்ணியம் என்பது கிழக்கிலோ மேற்கிலோ கிடையாதுன்ட்டான். அப்போ என்னது? அல்லாஹ் மீதும், நன்மை என்பது அல்லாஹ் மீதும், இறுதி நாள் மீதும், வானவர்கள் மீதும், பேதங்கள் மீதும், நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுதல். இன்னும் உங்களுடைய இருப்ப பொருளோ உங்களுடைய இருக்கக்கூடியவற்றை இறைவன்களை நேசத்தின் காரணமாக, அவருடன் அருளை பெறும் காரணமாக பந்துகளுக்கும், அனாதைகளுக்கும், ஏழைகளுக்கும், நேரில் இருப்பவருக்கும், இன்னும் யாசிப்போருக்கும், நிர்பந்திப்போர் உள்ளானோருக்கும் மீட்புக்காக உதவி செய்வோர், இன்னும் நற்செயலி நிலைத்து நின்று தூய்மைக்கானோரை கொடுப்போர். இதை படிக்கும்போது இதை தான் குர்ஆன்ல தொழுகையில ஓதுவாங்க, ஆனால் இதுதான் தெரியாது. இப்படி தொழுகையில இந்த ஆயத்து இந்த சூறலா ஓதும் போது ஓததான் முடியும், உணர முடியாது. அப்போ நம்முடைய மொழியில நம்ம உணரும் போது இதில் நான் எங்கே இருக்கேன், இதை நான் கடைபிடிக்கிறேன்னா பார்க்கணுமே இல்லை. இதை கடைபிடிச்சா தொழுகை நிலைநாட்டம்னு அர்த்தம். இந்த தொழுகை தான் இறைவன் ஏற்றுக்கிறான். ஆனால் அந்த தொழுகை ஏற்றுப்பானா? அவர் பிறகு காண்பிக்காத தொழுகிறார்கள். தொழிலாளி கேடுதாங்கிறான். எப்படி? எந்த தொழிலாளி கேடு? போதையில் இருக்கும்போது தொழிலுக்கு நெருங்காங்கிறான். நான் இதை தான் ஓதுறேன், நான் இதை தான் சிந்திக்கிறேன், இதுதான் எனக்கு சொல்லப்பட்டு நான் கடைபிடிக்காமல் தெரியாத அளவுக்கு நான் என்ன ஓதுறேன்னு தெரியாது, நான் ஓதுறேன். அந்த தொழுகை எப்படி சொல்லிட்டா தொழிலாளி கேடுதான். அது எந்த தொழுகை? அதபடி வாழ்றது, அந்த ஆயத்தின்படி வாழ்றது, அந்த கட்டளைப்படி வாழ்றது. இவன் அதான் விரும்புகிறான். சரியா? இன்னும் பெரும் போராட்டத்தின் போதும் உறுதியுடனும் பொறுமையோடு இருப்போர், பொறுமையோடு இருப்போர் தான் நன்னதியாளர்கள், இன்னும் அவர்கள் தான் பயபக்தியாளர்கள். இல்லையா? அப்போ குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கு, உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களில் செயலில் அழகானவர் யார்? 2 பேர் தான், ஆண் பெண் 2 பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 2 பேர்ட்ட தான் உறவுகள் வேறுபடுது. ஒவ்வொரு உறவுக்கு முன்னாடி ஒரு திரை இருக்குது, அதில் கண்ணியம் இருக்குது. அந்த கண்ணியத்தை பேணிக் கொள்வதும் ஒழுக்கத்தை பேணிக் கொள்வதும் அழகே செயல். 24:36 வீடுகளில் அவனது பெயர் நினைவு கூறப்பட வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலையும் இறைவனுடைய பெயர் நினைவு கூறப்பட வேண்டும், அவனுடைய பண்புகள் நினைவு கூறப்பட வேண்டும். எப்படி நினைவு கூறுறது? வீடுகளை நினைவு கூற என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இறைவனுடைய அல்லாவுடைய பெயர் 99 பேரை போட்டு ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? ரூம்ல, வாசல்ல, இல்லையா? யாசின்னு, ஆயத்தில் குருசு, இப்படி எல்லாமே எடுத்து மாட்டி வச்சிருப்பாங்க. அதில் என்ன ஓதுன்னு நமக்கும் தெரியாது. இப்படி நமக்கு அது என்ன படிக்கவும் தெரியாது, ஓதவும் தெரியாது. சும்மா வெளியே கடையில் விற்பாங்க, கொண்டாந்து மாட்டி வச்சிருப்போம். இதனால புண்ணியம் நினைச்சிட்டு இருக்கோம். இறைவன் சொல்றான், உங்களுடைய வீடுகளில் அவனது பெயரை நினைவு கூறப்பட வேண்டும் சொல்றான். அவனுடைய பண்புகளை நினைவு கூறுங்க. எப்படி நினைவு கூறுறது? தஸ்பீஹ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறதா? செய்வாங்கல்ல, தஸ்பீஹ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். அது இல்லை. அவனுடைய பண்புகளை நினைவு கூறப்பட வேண்டும். அவனுடைய பண்பு என்ன? அவன் அளவற்ற அருளாளன், நிகழ்த்து இறக்க முடியவன். இறக்க முடியவன் அவனுடைய பண்பு, அருள் அவனுடைய பண்பு, மன்னிக்கிற படம் அவனுடைய பண்பு, உதவி செய்கிறது அவனுடைய பண்பு. இல்லையா? அப்போ அந்த பண்புகளை நினைவு கூறுங்கிறான். ஏன்? அதை கொண்டு நீங்கள் பின்பற்றுங்கள். ஒருவர் கிடையாது, கணவன் மனைவி கிடையில, பெற்றோர் பிள்ளை கிடையில, உறவு கிடையில, நட்பு கிடையில, அந்த பண்பு வேணும். அந்த பண்புகள் கொடுக்கப்படுறது நல்ல குணங்கள். இறக்க குணமும், பணிவும், உள்ளட்சமும், மன்னிக்கிற குணமும். இந்த தொழுகை நிலைநாட்டினா வீடு அமைதியாக இருக்கும்ல. இதுதானே தொழுகை. ஆனால் வீட்டை தொழில் நிலைநாட்டுறதில்லை. எப்படி? பெருமை இருக்குது, போராமை இருக்குது, போட்டி இருக்குது, சண்டை இருக்குது, சச்சரவு இருக்குது, சங்கடங்கள் இருக்குது, வருத்தம் இருக்குது. ஆனால் வழிபாடு தலங்க போய் நான் போய் இறைவனை வணங்கிட்டு வந்துட்டேன், தொழுதுட்டு வந்துட்டேன், ஜபிச்சுட்டு வந்துட்டேன். தெரியுமா இல்லையா? வீட்டில் சண்டை போட்டுகிட்டே தொழுவு போயிடுவோம். வீட்டில் பிரச்சனை இருக்கும், அப்படியே கோயிலுக்கு போயிடுவோம். வீட்டில் சங்கடம் இருக்கும், ஆனால்
சர்ச்சுக்கு போயிடுவோம். அப்போ மனசங்கடமையும் குடும்பத்திலேயே சங்கடத்தை வச்சுட்டு சமாதானம் இல்லாத நிலையில் வழிபாடு தளவுக்கு போயிட்டு நம்ம எப்படி புண்ணியம் கிடைக்கும்? அப்போ இங்கே ஒருத்தர் மன்னிக்க குணமும், விட்டு கொடுக்குற குணமும், சகித்து கொண்ட குணமும், பொறுத்து கொண்ட குணம் இருந்துச்சுன்னா இறைவன் சொல்லலாம், நீ அங்கேயே வழிபடுங்க. அதுதான் வழிபாடு. உங்களுடைய வீடுகளில் அவனுடைய பேரை நினைவு கூறுங்கள், அவனுடைய பண்பை நினைவு கூறுங்க, இன்னும் மேன்மைப்படுத்துங்கிறான். அப்படி மேன்மைப்படுத்த கண்ணியப்படுத்துங்கிறான். அவனுடைய பண்பை கண்ணியப்படுத்த எப்படி? அவனுடைய பண்பு யார் ஒருவர் இன்னொருத்தரை மன்னிக்கிறாரோ இறைவனுடைய பண்பை கண்ணியப்படுத்துறது. யார் பிறருக்காக இறக்கம் கொள்றாரோ அவர் அவனுடைய பண்பை கண்ணியப்படுத்துறது. யார் பிறருக்கு உதவி செய்கிறாரோ, முதல்ல குடும்பத்தை தான் உதவி, இறக்கம், மன்னிக்கலாம். நெருக்கமான உறவுட்டம் தானே. நெருக்கமான உறவுகளை செய்யாத ஒரு நன்மை எப்படி பிறகு செய்ய முடியும்? அது பெருமை தானே. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில, பெற்றோர் பிள்ளைக்கு இடையில, உறவுக்கு இடையில செய்யாத நன்மை பிறகு செய்யறது அது பெருமை தானே. சொல்லுவாங்களே, பிறகுலாம் நல்ல பிள்ளையா, பையன் ரொம்ப நல்ல பிள்ளை, வீட்டில் எப்படி பார்த்து ஆனால் வெளியே நல்ல பிள்ளையா இருப்பான். எங்கள் வீட்டுக்காரு வெளியே ரொம்ப நல்லவர், ஆனால் வீட்டில் தான் தெரியும். என் மனைவி இப்படி ஒருத்தர் குறை சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம், குடும்பத்தை எப்படி இருக்கும், கொடுக்கப்பட்ட உறவுகள் எப்படி இருக்கும்? வீடுகளில் அவன் பிறை நினைவு கூறப்பட வேண்டும், மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். கட்டளை இது தொழுகை கடமையாக்கப்பட்டது இல்லையா? அவற்றில் காலையிலும் மாலையிலும் அவன் தூய்மை பேணுவார்கள். காலையிலும் மாலையிலும் அப்படின்னு அர்த்தம். காலையில்தான் விடிஞ்ச உடனே எழுப்பி விட்டாச்சு, ஒவ்வொருத்தரும் நித்திரையில உயிரை கைப்பற்றுங்கிறான். யாருடைய தவணை முடிஞ்சு திருப்பி விடுறேங்கிறான். யாருடைய தவணை முடிஞ்சு திருப்பி நான் எழுப்பி விடுறேன். அப்போ உங்களுக்கு தொழில் கடமையாக்கப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் நித்திரையில உயிரை கைப்பற்றிக்கிறேன், யாருடைய தவணை முடிச்சா திருப்பி வீட்டு கொடுக்குறேங்கிற போது திருப்பி நினைச்சு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தொழில் கடமையாக்கப்பட்டு அப்போ அந்த காலை மாலையிலும் திருப்பி இரவு பக்கம் திரும்ப வேண்டியது இருக்கு. அந்த இரவு இறுதியாச்சு என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த இரவு அடையிறதுக்கு முன்னாடி அல்லது பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தொழில் நிலைநாட்டுங்கிறான். இப்போ காலையிலும் மாலையிலும் அவன் தூய்மை பேணுவராக, இவனு தூய்மை பேணுவராக தொழில் நிலைநாட்டுங்கள், இவனுக்கு பொருத்தமா வாழ்றான். 24:37 எந்த இடத்துலையும் சரி தொழுகையிலே இருக்கணும். எப்படி அர்த்தம்? உள்ளத்திலே இருக்கணும். அது வீட்டில் இருந்தாலும் சரி, வியாபாரத்துக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, ஆஃபீஸ் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அந்த தொழுகைங்கிறது உள்ளட்சத்தோடு இருக்கணும். அப்போ தான் அழகிய செயலுடையாக இருக்க முடியும் இல்லையா? இறைவனுடைய பயபக்தியோடு வாழ முடியும். வியாபாரத்தில் தான் சரி, கொடுக்கல் வாங்கலாம் சரி, இடமோசம் செய்யக்கூடாது, இறைவன் பார்த்துட்டு இருக்கிறான், பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அதிக லாபம் ஈட்டக்கூடாது, இருக்கா இல்லையா? அப்போ உறவு கடை, நட்பு கடையில் குணக்கேடுகள் இருக்கக்கூடாது. இது எல்லாமே தொழில் நிலைக்கும். 24:37 மனிதர்களை அல்லாவை தியானிப்பது விட்டும், மனிதர்களை அல்லாவை தியானிப்பது விட்டும், இறைவனின் கட்டளைக்கு அடிபணிதலை விட்டும், தூய்மைக்கானவற்றை கொடுப்பதை விட்டும், அவருடைய வாணிபமோ கொடுக்கல் வாங்கலோ பாரமாக இருக்க மாட்டார். யாருக்கு? பயபக்தி. பயபக்தியாளர் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், உறவாகட்டும், எதுவாக தான் சரி, இறைவன் நினைவிலே இருப்பாங்க. அதை விட்டு நவள மாட்டாங்க. அந்த தொழிலே இருப்பாங்க, உள்ளத்தோடு இருப்பாங்க. மனிதர்களே, ஆனால் பயபக்தியாளர்களை அல்லாவை தியானிப்பது விட்டும், இறைவனின் கட்டளைக்கு அடிபடுதலை விட்டும், தூய்மைக்கானவற்றை கொடுப்பதை விட்டும், அவருடைய வாணிபமோ கொடுக்கல் வாங்கலோ பாரமாக மாட்டா. இருதயங்களும் பார்வைகளும் கலங்கி தடுமாற்றம் அடைமே அந்த நாளை அஞ்சியவரா இருப்பார்கள். இவர்தான் பயபக்தியாளர்கள். இவர்தான் தொழில் நிலைநாட்டக்கூடியவர்கள். புரியுதா? இதில் நாம எங்க இருக்கோம்னு பார்க்கணும். 33:34 மேலும் உங்களுடைய வீடுகளில் நினைவூட்டப்படும் அல்லாவின் அத்தாட்சிகளையும் ஞானங்களையும் சிந்தித்து உணருங்கள். உங்கள் வீடுகளில் உங்களுடைய உள்ளங்களில் உணர்வா, நமக்கு தெரியும், வேதம் படிக்காட்டாலும் அந்த உணர்வு சொல்லுது. கோவப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, சொல்லுதா இல்லையா? குடும்பத்தில் அப்படியே நம்ம தவறிட்டாலும், கோவப்பட்டாலும் ஏன்னா கோவப்பட்டோன்னு தோணுதா இல்லை? அப்படியே அடிச்சிட்டாலும் அடிச்சிடக்கூடாதுன்னு தோணுது, திட்டாலும் வருத்தப்படுறோம், திட்டிடக்கூடாதுன்னு தோணுது. அப்போ அந்த இடத்துல நினைவூட்டப்படுதா இல்லையா? அப்போ திருப்பி நம்ம தொழில் நாட்டுமா இல்லையா? இனிமேல் கோவப்படக்கூடாது, இனிமேல் திட்டக்கூடாது, இனிமேல் பொய் சொல்லக்கூடாது, இனிமேல் சங்கடப்படுத்தக்கூடாது இல்லையா? அப்போ மேலும் உங்களுடைய வீடுகளில் நினைவூட்டப்படும் அல்லாவின் அத்தாட்சிகளை, அல்லாவுடைய வசனங்களையும் ஞானங்களையும் சிந்தித்து உணருங்கள். நிச்சயமா அல்லாஹ் நுட்பமானவன், நன்கறிந்தவன். குடும்பம் தான் நமக்கு பாதுகாப்பு தலமாகவும் வழிபாடு தலமாக ஆக்கியிருக்கிறான், அமைதி தலமாகவும் ஆக்கியிருக்கிறான். நம்ம எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்தாலும் அமைதி கிடைக்கிறோம். அப்படி ஓடி ஓடி உழைக்கிறோம், வீட்டுக்கு வந்தாலும் அமைதி கிடைக்குது.
கொஞ்சம் ஓய்வு எடுக்கணுங்கிறோம். ஏன்? அந்த வீடு தான் உங்களுக்கு அமைதித்தலம், அதுதான் பாதுகாப்பு தலம். மனசை பாதுகாக்கக்கூடியது. வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம்னா மனம் கெட்டு போகுது, பார்வை கெட்டு போகுது, செயல் கெட்டு போகுது, அப்படித்தானே? ஆனால் வீட்டுக்குள்ளேயே கெட்டு போகுது. வீட்டுக்குள்ளேயே எண்ணம் கெட்டு போகுது, பார்வை கெட்டு போகுது, செயல் கெட்டு போகுது, வார்த்தைகள் கெட்டு போகுது. அதனால குடும்பத்தில் அமைதி இருக்க மாட்டேங்குது. கணவன் மனைக்கிடையில் அமைதி இருக்க மாட்டேங்குது. பெற்றோர் பிள்ளைக்கிடையில் சமாதானம் இருக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? தொழிலே நிலநாட்ட கிடையாது, இல்லையா? அப்போ உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய குடும்பங்கள், வீடுனா குடும்பம், வீடுனா வேறு கட்டணம் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு வீடும் வழிபாடு தலம் ஆகணும்னு சொன்னால் அது கட்டணம் நினைக்கக்கூடாது. அது குடும்பம், இறைவன் கொடுத்த சோதனைக்களம், அதுதான் வழிபாடு தலம். அப்போ உங்களுடைய வீடுகளில் நினைவூட்டப்படும் அல்லாவின் வசனங்களை, அத்தாட்சிகளை, ஞானங்களில் சிந்தித்து உணருங்கள். நிச்சயமா அல்லாஹ் நுட்பமானவன், நன்கறிந்தவன். 3:159. அல்லாவுடைய அருளின் காரணமாக நீ அவருடன் மென்மையா நடந்து கொள்கிறீர். நபி சொல்றான், நபி பின்பற்றுங்கிறான். அல்லாவின் அருளின் காரணமாகவே நீங்க அவருடன் மென்மையா நடந்து கொள்கிறீர். அப்ப நடந்துக்கணும், மென்மையா நடந்து, குடும்பங்களில் மென்மையா நடந்துக்கணும். நீர் கடுகடுப்புடையவராகவும் கடின சித்தவுடன் இருப்பீராளான். எப்படி? கடுகடுப்பான கோவக்காரன், எதுக்குத்தான் கோவப்பட்டே இருக்காங்க, எதுக்கு போட்டு எரிச்சப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, எதுக்குத்தான் திட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ கடுகடுப்புடாகவும் கடின சித்தமுடையதாகவும், பிடிவாதம், நான் சொன்ன கேட்கணும், நான் கேட்டது வேணும், அப்படி அப்பெல்லாம் சொல்றான். நீ கடுகடுப்புடையவராகவும் கடின சித்தமுடையதாக இருப்பீரானால் அவர் உண்மை விட்டும் ஓடி போயிருப்பார்கள். ஓடி போய் மனசொல்ல விலகிடுவாங்க, இல்லைன்னா வீட்டை விட்டு போயிடுவாங்க. எப்போ அந்த வீடு அமைதித்தலமா இல்லைன்னு சொன்னால், வழிபாடு தலமா இல்லைன்னு சொன்னால், அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒருத்தருக்கு மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். விலகி தான் வாழ்வாங்க. கூட தான் இருப்பாங்க, ஆனால் பேசிக்க மாட்டாங்க. கூட தான் இருப்பாங்க, முகத்தை பார்த்துக்க மாட்டாங்க. கூட தான் இருப்பாங்க, சங்கடங்கள் வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வெறுத்து போயிடும், விலகி போயிடுவாங்க, இல்லையா? வெறும் சொன்னால், நீங்கள் கடுகடுப்பாகவும் கடின சித்தமுடாக இருப்பீர்களானால் அவர் உண்மை விட்டு ஓடி போய்ப்பார்கள். எனவே அவர்களையும் பொறுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருத்தருக்கும், குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையும் சொன்னான், ஒருத்தர் இன்னொருத்தர் பொறுத்துக் கொள்ளுங்க, அவர்களையும் பொறுத்துக் கொள்வீராக. இன்னும் அவ்வாறே அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவீராக. எவ்வளவு நல்ல குணம் வேணும்ல இருக்கு, மன விசாலம் வேணும். ஒருத்தர் பொறுத்துக் கொள்றதும் அவர்களுக்காக மன்னிப்பு தேடும். கணவன் மனைவியை பொறுத்துக் கொள்றதும் அவருக்காக மன்னிப்பு கேட்கறதும், மனைவி கணவனுக்காக மன்னிப்பு தேடுறதும், பிள்ளைகள் பெற்றோருக்காகவும் பெற்றோர் பிள்ளைகளுக்காகவும் ஒருத்தர் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. எப்போ மன்னிப்பு கேட்க முடியும்? அந்த இறக்க குணம் இருந்தால் தான், அந்த மன்னிக்கிற குணம் இருந்தால் தான். நாம பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு அவளுக்காக மன்னிப்பு தேடும் போது அல்ல சொல்றேன், அந்த வீடு அமைதித்தலமாயிரும், அது பாதுகாத்தலமாயிரும், அது தொழிலை வழிபாடு தலமாயிரும். இன்னும் அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவீராக. தவிர சகல காரியங்களும் அவருடன் கலந்தாலோசனை செய்யும். உணர்வை பகிர்ந்துக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் விருப்பம் இருக்கு, தேவைகள் இருக்கு, அவங்களுக்குள்ளேயும் ஒரு விருப்பம் இருக்குன்னா அது கலந்தா சொல்றாங்க, கேட்டுங்க, உணர்வை பகிர்ந்துக்குங்க. ஒருத்தர் சொன்னதான் கேட்கணும்னு நினைக்க வேண்டாம், சரியா? அப்ப கலந்தாலோசனை செய்யும். பின்னர் நீ முடிவு செய்துவிட்டால் அல்லாஹ் மீது பொறுப்பேற்றுக் கொள்வீராக. நிச்சயமா அல்லாஹ் தன் மீது பொறுப்பேற்றுவதை நேசிக்கிறான். இப்ப இந்த இதுதான் குடும்பத்துல நாம இறைவனை வழிபடக்கூடிய வழிமுறை. இதெல்லாம் குர்ஆன்ல இருக்க வசனங்கள் தான். ஓதிருப்போம், தொழுகையில ஓதுவாங்க, ஆனா தெரியாது, இதுதான் தெரியாது. ஓதுனா புண்ணியம் நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி ஓதுனா புண்ணியம், கேட்டா புண்ணியம் நினைச்சு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆயத்தை ஒவ்வொன்றும் தொழில் அர்த்தம் கடைபிடிக்க வேண்டியது. குடும்பங்கள்ல, உறவுல, நட்புல, வியாபாரத்துல, துறைகள்ல, ஒவ்வொரு துறையிலையும் சரி, இது தொழில் நாட்டக்கூடிய, இல்லையா? 33-35. நிச்சயமாக சமாதத்தை விரும்பும் ஆண்களும் பெண்களும். நிச்சயமாக சமாதத்தை விரும்பும் ஆண்களும் பெண்களும். இவர் தொழில் நாட்டக்கூடியவர். சமாதத்தை விரும்பும் கணவனும் மனைவியும், சமாதத்தை விரும்பும் பிள்ளைகளும் பெற்றோர்களும், இவர் தொழில் நாட்டக்கூடியவர்கள். அப்ப நிச்சயமா சமாதத்தை விரும்பும் ஆண்களும் பெண்களும், நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும். இப்படி ஒருவர் நம்பிக்கை இல்லை, இறைவன் மீது நம்பிக்கொண்டவர்களாக ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் செய்யாம இருக்கும். இறைவன் மீது நம்பிக்கொண்டவர்களாக ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாம, கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, பெற்றோர் பிள்ளைக்கோ, பிள்ளைகள் பெற்றோருக்கோ நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது, சரியா? அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். அப்ப நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும், வழிபடும் ஆண்களும் பெண்களும், இறைவனை வழிபடும் ஆண்களும் பெண்களும், உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும். உண்மையை பேசுறது இறைவனை வழிபாடு தான், வணக்க வழிபாடு தான். உண்மையை பேசுறது, பொறுமையா இருக்குது, சமாதானம் வரும்போது, இதெல்லாமே வணக்க வழிபாடு. அப்போ உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமை உள்ள ஆண்களும் பெண்களும், உள்ளச்சத்துடன் இருக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோம்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும்,
தன்மானத்தை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாவை அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான் நற்கூலியும் சித்தம் செய்திருக்கின்றான். இந்த தொழில் நிலைநாட்டக்கூடியவங்களுக்கு இதுல ஒரு 10 குணம் இருக்குல்ல, இந்த 10 குணத்தை நம்ம எந்த குணத்துல இருக்கோம், நம்ம ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்க்கணும். இது குடும்பங்களை பின்பற்றும் போது அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான் நற்கூலியும் சித்தம் செய்திருக்கின்றான் தொழில் நிலைநாட்டியவர்கள். அப்ப இது கடமையாக்கப்பட்டிருக்கல. எதுக்கு இறைவன் குர்ஆனை நினைவூட்டலாம் கொடுக்கணும், எதுக்கு நபிமாரில் அமைச்சு வேதங்களை கொடுத்து அதை கடைபிடிக்கணும்னு சொல்லணும் அப்படின்னா, ஓதுறதுக்காக இல்லை, ஓதுனா புண்ணியம் கிடையாது, அதை உணர்ந்து கடைபிடிக்கணும். இது தொழில் நாட்டக்கூடியது இல்லையா. 8:2 நம்பிக்கையாளர் யார் என்றால், இறைவன் மீது நம்பிக்கையாளர் யார் என்றால், பயபக்தியாளர் யார் என்றால், உள்ளச்சமுடையவர் யார் என்றால், அல்லாஹ் நினைவு கூறப்பட்ட அவர் இதயங்கள் அச்சத்தால் நடுங்கி விடுங்கிறான். நமக்கு நடுக்குதா? தொழிலாளிக்கு நடுக்கணும், பயபக்தியாளருக்கு நடுக்கணும். எப்ப நடுக்கும்? அல்லாஹ் நினைவு கூறப்பட்ட இதயங்கள் அச்சத்தால் நடுங்கும்னு சொல்றான். பொய் சொல்லும் போது, ஏமாத்தும் போது இல்லையா, பார்வை தவறும் போது, எண்ணம் தவறும் போது உள்ளச்சம் நடுக்கணும். இறைவன் பார்த்துட்டு இருக்கானே, நான் தவறு செய்கிறேனே இல்லையா. அப்போ அல்லாஹ் நினைவு நல்லா சொல்லலாம், என்னை மறந்துடுவதா இருக்க வேண்டாம், நான் உங்களை பார்த்துட்டே இருக்கிறேன், உங்களுடைய பார்வை என்னை அடையாது, நானும் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், உங்களுடைய பார்வை என்னை அடையாது, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கேங்க. அப்போ அவன் கவனிச்சுனா இருக்கிறான். அப்போ நான் தவறும் போது உள்ளச்சம் வேணும், தவறுனதுக்கப்புறம் பயம். அப்படி தவறும்போது உள்ளச்சம், தவறிடக்கூடாது, அந்த நடுங்கணும், இதே நடுங்கணும். தவறுனதுக்கப்புறம் பயம், பயம் வேண்டாம், உள்ளச்சம் எப்பயுமே இருக்கணும். அப்ப நம்பிக்கையாளர் யார் என்றால், அல்லாஹ் நினைவு கூறப்பட்ட அவர் இதயங்கள் அவர் நெஞ்சங்கள் அச்சத்தால் நடுங்கிவிடும். அவனுடைய அத்தாட்சிகள் அவர்களுக்கு நினைவு எடுத்து காட்டப்பட்டால், அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டால் அவருடைய இறை நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும். இப்போ அதானே செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வசனம் எப்படி பார்க்கணும், சிந்திக்கணும். அப்போ குர்ஆனை படிக்க படிக்க சிந்திக்க நம்ம நம்பிக்கை அதிகமாகுதா, உள்ளச்சம் அதிகமாகுதா, நம்முடைய குணங்கள் மேம்படுதா, குணக்கேடுகள் நீங்குதா, அப்போ நம்ம குடும்பங்கள் அமைதி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். எப்போ மனசுல அமைதி கிடைக்குது, குடும்பத்தில் அமைதி கிடைக்குது, நம்ம தொழில் நாட்டம்னு அர்த்தம். இல்லை நான் வெறும் சடங்கு பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இப்போ அவர்களுக்கு நம்முடைய வசனங்களை அத்தாட்சிகளை அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்டால் அவருடைய இறை நம்பிக்கை அதிகரிக்கும். இன்னும் தங்கள் இறைவனை அவர்கள் முற்றிலும் நம்பிக்கொள்வார்கள். இவர்கள் தொழில் நாட்டக்கூடியவர்கள், பயபக்தியாளர்கள். அவர்கள்தான் இறை உணர்வில் நிலைத்து நிற்பவர்கள். அவர்கள்தான் இறை உணர்வில் நிலைத்து நிற்பார்கள். அவர்களுக்கு நாம் அளித்து விட்டது உதவி செய்வார்கள். 8:3 8:4 இத்தேர் தான் உண்மை இறை நம்பிக்கையாளர்கள். அப்ப எங்க இருக்கு வழிபாடு தலம்? எங்க இருக்கு? உள்ளத்துலையும் இல்லத்திலையும் தானே. உள்ளம் சரியா இருந்தா இல்லம் சரியா இருக்கும். உள்ளத்துல நமக்கு உள்ளச்சம் இல்லைன்னு சொன்னா வீடு ரணகலம் ஆயிரும், அமைதி இருக்காது. ஏன்டா வீட்டுக்கு போன ஆயிரும், ஏன்டா வீட்டுல இருக்குன்னு ஆயிரும், ஏன் வீட்டுக்கு வந்தோன்னு ஆயிரும். அப்ப எப்படா வீட்டுக்கு போவோம், வீட்டிலேயே இருக்கணும் எப்ப தோணும்? அமைதி இருந்தா இல்லையா. அப்ப இத்தோர் தான் உண்மையில் இறை நம்பிக்கையாளர் ஆவார்கள். அவருடைய இறைவிடம் அவர்களுக்கு உயர் பதவிகளும் பாவமணிப்பும் சங்கையான உணவும் உண்டு. யாருக்கு? அந்த 10 குணங்களை பின்பற்றும் போது இத்தனையும் பின்பற்றணும். இப்போ சமாதானத்தை விரும்புறது, உண்மையை பேசுறது, நம்பிக்கொள்றது, தன்மானத்தை பாதுகாத்து கொள்றது, தர்மம் செய்வது, நோம்பு நோப்பு, இந்த 10 குணத்தை நாம் எங்க இருக்கோம், நான் எதை கடைப்பிடிக்கிறேன்? இதுல ஒண்ணு கடைப்பிடிக்காதான் தொழுகை கிடையாது. ஒண்ணு கடைப்பிடிச்சாலும் தொழில் நிறைவேறும். அப்படிதானே. அடுத்து 106 3:4 அத்தியாயம் 106 3:4 அவர் வீட்டின் இறைவனை முன்னோக்கவர்களாக. இப்படி 10:87 படிச்சோம் இல்லையா. மூசா நபிக்கு அவருடைய சமூகத்தாருக்கு பட்டணத்து வீடுகளை அமைத்து கொடுங்கள், அந்த வீடுகளையே இறைவனை வழிபடும் திசையாய்க் கொள்ளுங்கள் சொல்றாங்க. இப்ப 106 3:4 அவர் வீட்டின் இறைவனையே அவர் முன்னோக்கவர்களாக. வீட்டுல இறைவனை முன்னோக்குங்கிறார். அவங்க வீடுகளை தியானிங்க, நம்ம குடும்பங்களில் தியானிங்க. எப்படி? இந்த குடும்பத்துல நம்ம கண்ணாடி மாதிரி நம்ம குடும்பத்தை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? கண்ணாடியில் பார்த்துக்கணும்ல, முகத்தை பார்த்து அழகுபடுத்திக்கிறோம், ஒழுங்குபடுத்திக்கிறோம்ல. அப்போ நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி கடையில் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்கணும். எப்படி? என்னுடைய குணம் அவங்களை எப்படி பிரதிபலிக்குது? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குணம் அவங்களை எப்படி பிரதிபலிக்குது? கணவனுடைய குணம் மனைவி எப்படி பிரதிபலிக்குது? மனைவியுடைய குணம் கணவனுக்கு எப்படி பிரதிபலிக்குது? அதே மாதிரி பெற்றோர் பிள்ளைகள். அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் உதவி செய்யுங்கிறான். நன்மைக்கு உதவி செய்யுங்க. நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அந்த பொறுமைக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு அர்த்தம். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அந்த அமைதிக்கு உதவி செய்யுங்க அர்த்தம். அப்போ உங்களுடைய ஒவ்வொரு நற்செயலும் பிறருக்கு என்ன செய்ய நன்மை விளையக்கூடியதா இருக்கு. ஒவ்வொரு தீய செயலும் உணர்ச்சி வசப்படும் போதெல்லாம், ஒருத்தர் கோவப்படும் போது அடுத்தர் கோவப்படும், அடுத்தர் கோவப்படும், அடுத்தர் கோவப்படும், அந்த வீடு அமைதி கெட்டு போயிடும்.
அப்போ யார் நன்மைக்கு சிபாரிசு செய்கிறாரோ அவருக்கு அது போன்ற கூலி உண்டு, யார் தீமைக்கு சிபாரிசோ அது போன்ற கூலி உண்டு. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம குடும்பத்தை நாம உதவி செஞ்சுக்கிறோமா? பொருளடி உதவி வேற, உடல் அடிப்படையில் உதவி வேற, உள்ளத்தின் அடிப்படையில் உணர்வு அடிப்படையில் என்ன உதவி செய்யறோம், தொழுகைக்கு நம்ம என்ன உதவி செய்யறோம்? சரியா? அப்ப அவர் வீட்டின் இறைவனையும் முன்னோக்கர்களாக அவனே அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான், மேலும் அவர்களுக்கு அச்சத்திலிருந்து அபயம் அளித்தான். அவனே அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான், உணவு கொடுத்துருக்காங்கல்லப்பா, அதுக்கு நன்றியோடு இருக்கீங்கிறான். இன்னும் உங்களுக்கு பாதுகாப்பான இடத்த கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு நன்றியோடு இருக்கு. அப்போ உணர்வை பேணிக் கொள்ளுங்கள், உள்ளட்சத்தை பேணிக் கொள்ளுங்கள், அது தொழில் நிலைநாட்டக்கூடியது. இங்கே உணர்வும் கிடையாது, உள்ளட்சமும் கிடையாது. நான் வழிபாடுதலுக்கு போகிறேன், சடங்கு பண்ணிட்டு வந்துட்டேன், பிறகு காமிச்சிட்டேன், தொழிலாளி கேட்டு தான் பிறகு காமிக்கிறாங்கிறான். சொற்ப நேரம் வேண்டிய அல்லாஹ் நினைவு கூறுவது இல்லைங்கிறான். தொழில் நிலைநாட்டுங்கிறான். எப்படி? உள்ளட்சத்தை மேற்கொள்ளுங்கள் சொல்றான். நிலைச்சு நில்லுங்க, பொறுமையில் நிலைச்சு நில்லுங்க, நல்ல குணங்களை நிலைச்சு நில்லுங்க, உண்மையில் நிலைச்சு நில்லுங்க, நியாயத்தை நிலைச்சு நில்லுங்க, சத்தியத்தை நிலைச்சு நில்லுங்க, கருணையிலையும் இறக்கத்தை நிலைச்சு நில்லுங்கிறான். விட்டுற வேண்டாங்கிறான் இல்லையா? 52:21 எவரும் நம்பிக்கை கொண்டு அவருடைய சந்ததியினரையும் எவரும் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்கள் அப்படின்னா, நம்பிக்கொண்டு நல்ல செயல் இருக்கு, கெட்ட செயல் இருக்கு. நம்மளோட நம்பிக்கை நன்மை மீது இருக்கா, தீமை மீது இருக்கான்னு பார்க்கணும். அருள் மீது தான் நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை. பொருள் மீது தான் கெட்ட நம்பிக்கை. ஞானத்தின் மீது இருந்தா அது நல்ல நம்பிக்கை, அறிவு மீது தான் கெட்ட நம்பிக்கை. இறைவன் மீது நம்பிக்கை இருந்தால் நல்ல நம்பிக்கை, இறைவன் அல்லாத மீது நம்பிக்கை வச்சிருந்தா அது கெட்ட நம்பிக்கை. நம்ம என்ன செய்றோம்? ஒரு நம்பிக்கையை நல்லது மீதா கெட்டது மீதா? நம்பிக்கை இருக்குல்ல, பொய் சொல்ல கூட நம்பி தான் பொய் சொல்றோம், ஏமாத்தினா கூட நம்பி ஏமாத்த பண்றோம். எப்படி? ஒரு திருட போனா கூட நம்பி திருட போறான், ஏன்னா நான் மாட்டிக்க மாட்டேன் பார்த்துக்கலாம். அந்த நம்பிக்கை இல்லை. நம்பிக்கைங்கிறது நன்மை மீது, உண்மை மீது, நியாயத்தின் மீது. அப்ப நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்யறதுன்றது. நம்பிக்கொண்டு தீய செயல் செய்யலாம், நல்ல செயல் செய்யலாம். உங்க நம்பிக்கை எந்த செயலை செய்ய போறீங்க? அப்ப நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்வதற்கெல்லாம் சொல்றான், எவன் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவருக்கு அவருடைய சந்ததியினரையும் நம்பிக்கையில், அதாவது எவன் நம்பிக்கொண்டு அவருடைய சந்ததியினரும் நம்பிக்கையில் அவரை பின்தொடர்ந்தார்களோ அவருடைய அந்த சந்ததியினரை அவருடன் சேர்த்து விடுவோம். நீ குடும்பத்தோட வாழ நினைக்கிறோம்ல, இந்த உலகத்தை வாழும்போது நிலையில்லா வாழ்க்கை இது. ஆனா இங்கே என்ன செய்யறோம்? நான் குடும்பத்தோட வாழணும், கணவன் மனைவியோட வாழணும், பெற்றோர் பிள்ளையோட வாழணும், உறவோட வாழ நினைக்கிறோம்ல. இறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? எங்க போனாலும் கூட கூட்டு நினைக்கிறோம், காணனா தேடுறோம், போன் பண்ணி பேசுறோம், கவலைப்படுறோம், எப்போ பார்க்க போறோம்னு நினைக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல இவ்வளவு நெருக்கம் வேணும்னு நினைக்கிறோம், என் கூடவே இருக்கணும், நம்ம கூடவே இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. அப்போ இறந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பம் நம்ம கூட இருக்கணுமா? நம்முடைய பெற்றோர், நம்முடைய பிள்ளைகள், நம்ம சகோதரர்கள், நம்ம நெருக்கமானவர்கள் நம்ம கூட இருக்கணுமா? அப்படி இருக்கணும்னு நினைச்சு சொல்லலாம். தொழில் நிலைநாட்டுகள் குடும்பங்கள்ல எப்படி அப்படி நிற்கும் போது என்ன சொன்னா, எவர்கள் நம்பிக்கொண்டு அவருடைய சந்ததியினரும் நம்பிக்கையில் அவர்களை பின்தொடர்ந்தார்களோ அவருடைய அந்த சந்ததியினரை அவருடன் சேர்த்து விடுவோம். அவருடைய செயலில் எந்த ஒன்றையும் நாம் அவர்களுக்கு குறைத்து விட மாட்டோம். ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்து செயலுக்கு பிணையாக இருக்கின்றான். நீங்க சம்பாதிச்சா அவங்களுக்குங்கிறான். இறைவன் யாருக்கு அணையம் செய்யல. அவர் நன்மை, அவருடைய நன்மை அவருக்கு, அவருடைய தீமை அவருக்கு. நீங்க சம்பாதிச்சதுதான். எந்த ஒரு துன்பம் வந்தாலும் நீங்க சம்பாதிச்சுறான், உங்க கரங்களால் சம்பாதித்தது. பெரும்பாலும் மன்னிச்சிருக்கிறான். எந்த ஒரு நன்மை வந்தாலும் அவருடைய இறக்க குணத்தோடும் நல்ல குணத்தோடும் இருந்து கொடுத்தது, அவன் அருளது. இப்ப நன்மனைத்தும் அவன்கிட்ட இருந்து தீமை அனைத்தும் கரங்களால் சம்பாதித்து இல்லையா? 13:23 அத்தியாயம் 13:23 நிலையான சோதனைபதிகளில் இவர்களும் இவருடைய பெற்றோர்கள் இவரோட இணைந்தவர்களும் என்ன சொல்றான்? பின்தொடர்ந்தவர்கள். குடும்பங்கள்ல எல்லாரும் தொழில் நிலைநாட்டணும்னா, எல்லாரும் உள்ளட்சத்தை பின்பற்றி அந்த 10 குணங்களை பின்பற்றினா அங்க இறைவனை சொல்றான், அப்படியே அந்த குடும்பத்தோட சந்ததியோட உறவுகளோட உங்களை திருப்பி இங்கிருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்கிறேன். சொர்க்கத்துல ஒன்னா இருக்கணுமா இல்லை, அது விருப்பம். அது விருப்பம், விருப்பத்தை வச்சுக்கணும். ஒவ்வொருத்தர் குடும்பத்துல இதை பின்பற்றும் போது இறைவன் அங்கேயும் ஒன்று சேர்க்கிறேங்க. 13:23 நிலையான சோனைபதிகளில் இவர்களும் இவருடைய பெற்றோர்களில் இவரோடு இணைந்தவர்களிலும் இவர்கள் சந்ததியிலும் இறைவனுக்கு பொருத்தமாக யார் நடந்தார்களோ அவர்களும் நுழைவார்கள். இன்னும் மலக்குகள் ஒவ்வொரு வாயிலும் வழியாகவும் இவரோட வருவார்கள். சரியா? இப்ப குடும்பத்தோட சொர்க்கம் போகணுமா, குடும்பத்தோட புண்ணியம் அடையணுமா, குடும்பத்தோட தொழில் நிலைநாட்டணும், குடும்பத்தோட உலகத்தோட இருக்கும். ஏன்னா ஒருத்தர் மற்றொரு நெருக்கமானவர்கள் இருக்கணும். எதுல? உள்ளட்சத்துல, பயபக்தியில, நன்மைக்கும் உண்மைக்கும் நெருக்கமானவர்களா இருக்கும். 52:25 25:26 அவர்கள் சிலரை முன்னோக்கி, அவர்கள் அங்க சொர்க்கத்துல அவர்கள் சிலர் முன்னோக்கி விசாரித்துக் கொள்வார்கள். இதற்கு முன்னர் நாம் நம் குடும்பத்தாரிடையே இருந்த போது நிச்சயமா உள்ளட்சமுடையவராக இருந்தோம். புரியுதாப்ப?
தொழுகை எங்க இப்ப சொர்க்கத்தை என்ன பேசிப்பாங்களாம், இதற்கு முன்னர் நாம் குடும்பத்தாரடியே இருந்தபோது நிச்சயமா உள்ளட்சமுடையவராக இருந்தோம், அந்த உள்ளட்சத்துக்கான கூலி தான் அது. அங்க இணைச்சு வைக்கிறேன், நான் சேர்த்து வைக்கிறேங்க. விருப்பம் வந்து நம்ம அதை பின்பற்றணும். மேலும் அல்லாஹ் நம்மீது உபகாரம் செய்து கொடிய வேலையிலிருந்து நம்மை காப்பாற்றினான். நிச்சயமா நாம் முன்னர் அவனை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தோம். நிச்சயமா அவனை மிக்க நன்மை செய்ய மிகவும் கிருபையால் பெரும் கிருபை உடையவன். அப்போ ஒவ்வொருத்தர் மீதும் நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம், கணவன் மீது, மனைவி மீது, பெற்றோர் மீது, பிள்ளை உறவுகளை அன்பு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த அன்பு இங்க மட்டும் இருக்கக்கூடாது, இன்மைக்கு மட்டும் இருக்க, மறுமைக்கு சேர்த்திருக்கணும். மறுமைக்கு சேர்த்துக்கணும் என்ன செய்யணும், பொறுத்து கொண்டும் சகித்து கொண்டும் எப்பவே கூடவே நன்மையின் கூடவே கூட்டு வரணும். அப்படி நன்மையில கூடவே கூட்டு வரணும். உணர்வோடு இருந்தோம்னு சொன்னா நன்மை கூட்டு வந்தோம், அப்படி பின்தொடர்ந்துட்டே போகணும். அந்த நன்மை பின்தொடரணும், நன்மை கூடவே கூட்டு வந்தோம்னு சொன்னா அந்த உறவுகளும் அந்த குடும்பமும் இன்மை மட்டும் இல்லை மறுமையில இருந்து இணைச்சு வைக்கிறேங்கிறான், சேர்த்து வைக்கிறேங்கிறான். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவர்களுக்கு தொழில் நிலைநாட்டணும். இந்த 10 குணங்களை பின்பற்றணும். சமாதி விரும்பும் ஆண்களும் பெண்களும், நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும், உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும், இந்த 10 குணம் இருக்கு இல்லையா? அதுல நாம எங்க இருக்கோம்? குடும்பத்தில் 10 பேர் 10 குணத்துல 10 குணம் இருக்கணும்ல. ஒரு குணம் இன்னொரு குணத்தை மேன்மைப்படுத்தும்ல, ஒரு குணம் இன்னொரு குணத்தை நன்மை கொண்டு வந்துடும்ல. அப்ப ஏதோ ஒரு குணம் இருக்கணும், நல்ல குணம். நம்மகிட்டதெல்லாம் நம்ம எதுவும் புண்ணியம் செய்யல, இறைவன் இந்த பாதை காமிச்சிருக்கு. நம்ம ஏதோ ஒரு சின்ன நல்ல குணம், புண்ணியம் கிடையாது, இது பாவம் தோணுது, அவ்வளவுதான். நம்ம நன்மை செய்யல, இது தீமையும் தெரிஞ்சிச்சு, அதுக்காக இறைவன் நினைச்சான் நேர்வழி காட்டுறான். இது தீமையும் தெரிஞ்சில்ல, அதுக்காக நேர்வழி காட்டுறான். அப்பயாவது நன்மை முகம் திரும்பணும். அப்ப எப்படி ஒரு ஊருக்கு போகும்போது ட்ரெயின் இருக்கு, அதுல ஒரு 10 பெட்டி இருக்குன்னு வச்சுங்க, 10 பெட்டி 5 பெட்டி இருக்கு. எந்த பெட்டியில் ஏறினாலும் ஊர் போய் சேர்ந்துடலாம், அப்படிதானே? முதல் பெட்டியில் ஏறினாலும் சரி, கடைசி பெட்டி தான் சரி. அப்ப இந்த 10 குணங்கள் ஏதோ ஒரு குணம் இருந்தாலும் அடுத்தடுத்த குணம் மேன்மைப்படுத்திட்டே வரும். அந்த குணத்தை நன்மை கொண்டு வந்துடுவாங்க. அது எப்பவுமே உள்ளட்சம் அப்படிங்கிறது தொழில் நிலைநாட்டக்கூடியது. குடும்பங்கள்லையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, உறவுகளையும் சரி, நட்பிலையும் சமுதாயத்திலும் தொழில் நிலைநாட்டுங்கள். அதாவது உங்களில் செயலில் அழகானவர், படைப்பின் நோக்கமே அதுதான். உங்களில் செயலில் அழகானவர் யார்? அழகை செயல்களுக்கு தான் சொர்க்கம் இதன் வாக்களிச்சிருக்கிறான் இல்லையா? அப்ப நம்ம என்ன விரும்புறப்ப திருப்பி 10:87 ஆகவே மூசாவுக்கும் அவருடைய சமூகத்தோருக்கும் நீங்கள் இருவரும் உங்கள் சமூகத்தாருக்காக பட்டணத்து வீடுகளை அமைத்துக் கொடுங்கள். உங்களுடைய வீடுகளையே உங்களுடைய திசையை ஆக்கிக் கொள்ளுங்கள். எந்த திசை? கிப்லாவை ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்னும் அவற்றில் இறைவனுடைய கட்டளை உறுதியாக நிலைநிறுத்துங்க, தொழில் நிலைநாட்டுங்க. அப்போ குடும்பம், வீடு, கட்டடம் கிடையாது. வீடுங்கிறது குடும்பம். அந்த குடும்பத்துல உங்க இறைவனை பின்பற்றுங்கள், அங்கதான் திசை இருக்கு. உள்ளட்சம் தான் கிப்லா. உள்ளட்சம் வந்து திசை. புண்ணியம் என்பது கிழக்குல மேற்கு திருப்பி இல்லைங்கிறான். கிழக்குல மேற்குல கிடையாது திசை. உள்ளத்துல உணர்வா, உள்ளத்தோட, பயபக்தியோட ஒவ்வொரு உணர்வும் சரி. தொழில் நிலைநாட்டுங்கிறான், விட்டுறாங்கிறான், நிலைத்து நிலுங்கிறான். எதுல? நல்ல குணங்கள்ல, உள்ளட்சத்துல, பொறுமையில, மன்னிக்கிற குணத்துல, நியாய உணர்வுல இல்லையா? இப்படி ஒவ்வொரு நல்ல குணங்களையும் நிலைத்து நில்லுங்கள். அதுதான் உங்களை நிலையான வீட்டுக்கு கொண்டு போய் சேரும். இது நிலையில்லாத வாழ்க்கை, இது அற்பமான வாழ்க்கை, சொற்பமான வாழ்க்கை இல்லையா? இந்த உலகம் நிலையானது கிடையாது. ஆனா நிலையான வாழ்க்கைக்கு நீங்க எதில் நிலைச்சு நிற்கணும்? உள்ளத்தில் நிலைச்சு நிற்கும், பயபத்தில் நிலைச்சு நிற்கும். அருள் வேணுமா பொருள் வேணுமான்னு கேட்கறான். எனக்கு அருள் வேணும்னு சொன்னா உள்ளத்தில் இருக்கீங்க, பொருள் வேணும்னா உள்ளத்தை விட்டுருணும், அவ்வளவுதான். அப்படிதானே? பொருள் சம்பாதினா உள்ளச்சம் விட்டுருணும்ல. நியாயமா வாழ முடியாது, பொய் சொல்லாம வியாபாரம் பண்ண முடியாது, சொல்றாங்களா இல்லையா? ஆனா அருள் வேணும்னா உள்ளத்தோடு இல்லைங்கிற. அப்ப இறைவனை தியானிக்கக்கூடிய நேரம் எப்பெல்லாம் இருக்குன்னா, உள்ளச்சம் தான் இறைவனை தியானிக்கக்கூடிய நேரம். எங்கெல்லாம் இறைவனை தியானிக்கிறோமோ அங்கெல்லாம் நீங்க ஒன்று கொடுக்குங்கிற. 62 7 8 9 இந்த குர்ஆன் நினைவூட்டு நல்ல உபதேசம், எச்சரிக்கையும் இருக்குது. அப்ப எப்பெல்லாம் நினைவூட்டப்படுதோ, எங்கெல்லாம் நினைவூட்டப்படுதோ அப்போ ஒன்று கொடுக்குங்கிற. 62 9 10 11 நம்பிக்கொண்டவர்களே, ஒன்று கூடப்பட என்று தீர்மானித்துக் கொண்ட நாளில் நீங்கள் ஒன்று கூடப்பட வேண்டும். எதுக்காக ஒன்று கூடுறப்ப? பொருளுக்காக இல்லை, அருளுக்காக, அறிவு ஓட்டி இல்லை, ஞானத்துக்காக, இறைவன் திருமணத்துக்காக, இறைவனை தியானிக்கிறதுக்காக ஒன்று கூடப்பட என்று தீர்மானித்துக் கொண்ட நாளில் அல்லாஹ்வை உறுதி கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு அல்லாஹ்வை தியானிக்க விரைந்து செல்லுங்கள். இது ஜும்மா. ஜும்மான்னு என்ன? ஜமா, சபை கொடுத்து சொல்லுவாங்கல்ல. சபைன்னு அர்த்தம் ஒன்று கூடுதல். ஜும்மான்னு ஜமா, கூடுதல் அர்த்தம். மனிதர்கள் கூடி இறைவன் பக்கம் திரும்பி இறைவனை தியானிக்கிறது. அப்ப உங்களுக்கு அழைக்கப்பட்ட அல்லாஹ்வை உறுதி கொள்ள அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு அல்லாஹ்வை தியானிக்க விரைந்து செல்லுங்க. அதாவது பொருளை விட அருள் தான் முக்கியம். அப்ப அதை விட்டு அதுக்கு முதல்ல செல்லுங்கிறான். நீங்கள் அறிவுள்ளா இருப்பின் இதுவே உங்களுக்கு மேலான நன்மையானதா இருக்கும்.
அந்த பொருளை விட இது அருள், அறிவை விட இது ஞானம் பெறக்கூடியதாக இருக்கும். அதனால் இதை பக்கம் திரும்புங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு ஒன்றுபடப்படுதோ இறைவனை தியானிக்கிறதுக்காக, அன்னைக்கு தான் சும்மா, ஒரு கிழமை கிடையாது. யார் யாருக்கு நான் 2 பேர் சேர்றோம், ஒரு 4 பேர் சேர்றோம், இறைவனை தியானிக்க போகிறோம், ஒரு 10 பேர், ஒரு 100 பேர், இன்னும் அதுக்கு மேற்பட்ட பேர், அப்போ இறைவனை தியானிக்க விரைந்து செல்லுங்கன்னு சொல்கிறான். பின்னர் நீங்கள் அல்லாவை உறுதி கொண்டதும் பூமியில் பரவி செல்லுங்கள், அல்லாவுடைய அருளை நாடுங்கள், அன்று நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாவை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள். அல்லாவை தியானிச்சாச்சு, என்ன செய்யணும்? இப்போ இது வரைக்கும் பொருளேற்ற வாழ்க்கை வாழ்ந்தாச்சு, இப்போ அருளை திரும்பிட்டோம். இதுவரைக்கும் அறிவோட்டி மாதிரி இப்போ ஞானத்துக்கு திரும்பிட்டோம். இதுவரை இணை வச்சு வாழ்ந்தோம், இப்போ இணைவு இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு திரும்பணும். சரிதா? இப்படி அதே வியாபாரம் தான், அதே தொழில் தான். இதுக்கு முன்னாடி அதுதான் வியாபாரம், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இதை வச்சு தான் குடும்பம் ஓட்டணும், இதை வச்சு தான் என் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றணும், இதை வச்சு தான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இதை வச்சு தான் பிள்ளைகளை கரையேற்றணும். இந்த ஒரு எண்ணம் இருந்தது இல்லை? அப்போ நான் வாழ போகிறேன்ட்டு இருந்தோம். அப்போ இப்போ இறைவனை தியானிச்சதுக்கப்புறம், இறைவன் தான் என்னை வாழ வைக்கானதுக்கப்புறம் அதே வியாபாரம் தான். அதில் போய் சொல்லாமல், ஏமாற்றாமல், இடமோசம் செய்யாமல் இறைவன் என்னை வாழ வைக்கிறான். அப்போ இதில் நியாயமாக இருந்தால் இறைவனுக்கு மேலான பாக்கியத்தை கொடுப்பான். அதே வியாபாரம் இறைவனை அறியறதுக்கு முன்னாடி ஒரு வியாபாரம், அதில் பொய் இருந்துச்சு, புரட்டு இருந்துச்சு, இடமோசம் செய்ய இருந்துச்சு. ஆனால் அறிஞ்சதுக்கப்புறம் அது நியாயமாக மாறிடுச்சு. இதே குடும்பம் தான் இறைவனை அறியறதுக்கு முன்னாடி சண்டை இருந்துச்சு, சச்சரவு இருந்துச்சு, போட்டி போராமல் இருந்தது, சங்கடம் இருந்தது, வருத்தம் இருந்தது. இப்போ இறைவனை அறிஞ்சதுக்கப்புறம், இந்த தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம், இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே பொறுமை, சமாதானம், விட்டு கொடுத்தல், பொறுத்து கொள்ளுதல், மன்னிக்கிற குணம், இறைவனுக்கு வழிபடக்கூடியது. இப்போ அவளுக்காக பிரார்த்தனை செய்யும். அப்போ ஒருவர் மற்றொரு பிரார்த்தனை செய்யுங்க. எப்பயுமே கணவன் மனைவிக்காக பிரார்த்தனை செய்யும் போது கோபம் இருக்காது இல்லை? மனைவிக்காக கணவனும் பிரார்த்தனை செய்யும்போது கோபம் இருக்காது. பெற்றோர் பிள்ளைக்காகவும், பிள்ளை பெற்றோருக்காகவும் ஒருத்தருக்கு பிரார்த்தனை, இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யும்போது அந்த குணம் நல்ல குணமாக இருக்கும். அவங்க இறக்கம் இருக்கும், கருணை இருக்கும், சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்த மாட்டாங்க, பெரிய விஷயத்தாலும் சின்னமாக்கிடுவாங்க. அப்போ இதெல்லாமே தொழுகையில் வந்துடும், இறைவனுடைய கடையில் வந்துடும். சரியா? அப்போ குர்ஆனில் ஒவ்வொரு வாசனமும் நம்ம வழிபடக்கூடியது, சரி, வழிபாடு செய்யக்கூடியது கிடையாது. அப்போ நம்ம வழிபடுறோமா, வழிபாடு பண்ணுறோமா, தொழுகை என்ற பேரில் நம்ம சடங்கு பண்ணுறோமா, ஓதுறோமா, உணர்றோமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பார்த்துக்கணும். அப்போ எப்போல்லாம் நம்ம போய் தொழுகிறோமோ அதில் என்ன சூறா ஓதுறோம், என்ன ஆயத்து ஓதுறோம், அது திருப்பி தமிழ் எடுத்து நம்முடைய மொழியில் படிக்கும்போது இதில் நான் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இப்போ நான் இருக்கணும்னு என்ன செய்யணும்? அதை உணர்ந்து செயல்படும். அதனால் எங்கள் இறைவனே எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் உனக்கு வழிபடக்கூடியவர்களாகவும், உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவும், உனக்கு கீழ்படக்கூடியவர்களாகவும், உன்னே பின்பற்றக்கூடியவர்களாகவும், தொழில் நிலைநாட்டக்கூடியவர்களால் எங்களையும் என் குடும்பத்தாரையும் ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய வாழ்வும், எங்களுடைய மரணமும், எங்களுடைய தொழுகையும், எங்களுடைய குர்ஆனையும் உனக்குரியதாக ஆக்கி வைப்பாயாக. நிச்சயமாக நீ எங்கள் மீது இறக்க முடியவனும் கருணையாலும் நேர்வழி காட்டிய அல்லாவுக்கு எல்லா போகும்.